ரீட் ரிச்சர்ட், சிவ் ஸ்டோம், பென் கிரிம் மற்றும் ஜானி ஸ்டோம் இவங்க 4 பேரும் ரிசர்ச்காக ஸ்பேஸ்க்கு போயிருக்கும்போது காஸ்மிக் ரேஸ் தாக்குனதுனால 4 பேருக்கும் சூப்பர் ஹீரோ பவர் கிடைச்சது. உலகமே சேர்ந்து சூப்பர் ஹீரோ பவர் கிடைச்சதுக்காக 4th இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. பவர் கிடைச்சதுலேருந்து இவங்க தீய சக்திகள் கூட சண்டை போட்டு உலகத்தை காப்பாற்ற ஆரம்பிச்சாங்க. ரீட் ரிச்சர்டை தான் மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்னு சொல்லுவாங்க. இவனால் தன்னோட உடலை ரப்பர் மாதிரி ஸ்டிச் பண்ணவும் வளைக்கவும் முடியும். மற்றும் மார்வல் யூனிவர்ஸ்லேயே ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் இவன் தான். சயின்டிஃபிக் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டும் கூட. அவனோட மனைவி தான் சிவ் ஸ்டோம். அவளால் இன்விசிபிள் ஆக முடியும் மற்றும் சக்தி வாய்ந்த கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ஃபோர்ஸையும் உருவாக்க முடியும். ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் மூலமாக சிவ் உலகின் பெரும்பகுதியை இராணுவமயமாக்கல் மற்றும் அமைதிக்கும் வழிவகுக்கிறான். அவளோட பிரதர் தான் ஹியூமன் டார்ச்சுங்கிற ஜானி ஸ்டோம். இவனால் நெருப்பை உருவாக்கி அதை கட்டுப்படுத்த முடியும். இவனுக்குள்ளே இருக்கிற நெருப்பை யூஸ் பண்ணி பறக்கவும் முடியும். இவங்களோட ஃப்ரெண்டு தான் பென் கிரிம். அவன் ரொம்ப வலிமையானவன். நீடித்து உழைக்கும் தன்மை இவன்கிட்ட நிறையவே இருக்குது. பென்னோட உடல் பாறையால் ஆன மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் காஸ்மிக் ரேஸ்னால இவங்களுக்கு கிடைச்ச சூப்பர் ஹீரோ பவர்ஸ். ஸோ இவங்கள ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னு உலக மக்கள் கூப்பிட ஆரம்பித்தாங்க. இவங்க 4 பேரும் நியூயார்க்கில் உள்ள பேக்ஸ்டர் பில்டிங்கில் வாழ்கிறாங்க. ரீடும் சிவும் அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறதாக உலகத்துக்கு தெரிவிக்கிறாங்க. இப்போது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பிறக்க போகிற குழந்தைக்கும் சூப்பர் ஹீரோ பவர்ஸ் இருக்குமா இருக்காதான்னு யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ரீட் டெலிபோர்ட்டேஷன் பற்றி ரிசர்ச் பண்ணுறான். ஜானி கிட்ட ரீட் டெலிபோர்ட் பண்ணி காட்டுறான். ஒரு எக்கை 6 feet தள்ளி டெலிபோர்ட் ஆகிறதுக்கு அவங்க இருக்க என்டையர் பில்டிங்கில் உள்ள கரண்ட்டுமே ஷட் டவுன் ஆகிடுது. சின்ன ஆப்ஜெக்டை டெலிபோர்ட் பண்ணவே ரொம்ப அதிகமாக எனர்ஜி தேவைப்படுறதா ரீட் ஜானி கிட்ட பேசிகிட்டு இருக்கான். சில மாதங்களுக்கு பிறகு ஸ்பேஸ்லேருந்து சில்வர் சர்ஃபர்னு ஒருத்தி பூமிக்கு வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கிட்ட கேலக்டஸ் பூமியை விழுங்க போகிறதாகவும் பூமி கூடிய சீக்கிரம் அழிய போகிறதாகவும் சொல்லிட்டு ஸ்பேஸ்க்கு போயிடுறா. ரீட் சில்வர் சர்ஃபர் சொன்னது உண்மையான ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு சில பிளானட்ஸ் மறைஞ்சு போயிட்டதை ரீட் ரிசர்ச் மூலயமா தெரிஞ்சுக்கிறான். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் கேலக்டஸ் பூமிக்கு வரதை தடுக்கிறதுக்காக ஸ்பேஸ்க்கு போகிறாங்க. 4 பேரும் சில்வர் சர்ஃபரோட எனர்ஜி சிக்னேச்சரை ட்ராக் பண்ணி லைட்டை விட வேகமாக போகக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி கேலக்டஸால் அழிக்கப்பட்ட ஒரு புது பிளானட்டுக்கு போகிறாங்க. சில்வர் சர்ஃபர் கேலக்டஸ் இருக்கிற இடத்துக்கு 4 பேரையும் கூட்டிகிட்டு போகிறான். 4 பேரும் கேலக்டஸை பார்க்குறாங்க. கேலக்டஸ் சொல்கிறான் அவனுக்கு தீராத பசி இருப்பதாகவும் அதுதான் பல யுகமாக பிளானட்ஸை சாப்பிட காரணம்னு சொல்லிட்டு ரீட் மற்றும் சியூவோட பிறக்காத குழந்தை மகத்தான காஸ்மிக் பவர் இருக்கு. அது கேலக்டஸோட தீராத பசியிலிருந்து விடுவிச்சிடும்னு உணர்றதா கேலக்டஸ் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் குழந்தைய கேலக்டஸ் கிட்ட கொடுத்தா பூமியை விட்டுடுறதாகவும் சொல்லிட்டு சியூவுக்கு லேபர் பெயின் வர வச்சிடுறான். 4 பேரும் இந்த ஆஃபரை வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. சில்வர் சர்ஃபர் இவங்க 4 பேரையும் கேலக்டஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்காக துரத்திட்டு வரா. இவங்க 4 பேரும் நியூட்ரான் ஸ்டாரோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி சில்வர் சர்ஃபரை கிராவிட்டிக்குள்ளே தள்ளி 4 பேரும் பூமிக்கு திரும்பி வர வழியில் சியூ தன்னோட மகனை பெற்றெடுக்கிறா. அவனுக்கு ஃப்ராங்க்லின்னு பேர் வைக்கிறாங்க. 4 பேரும் பூமிக்கு வந்த உடனே ரீட் ப்ரெஸ் மீட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறான். அதை கேட்ட மக்கள் ஃப்ராங்க்லினை கேலக்டஸ் கிட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எர்த்தை சேவ் பண்ணியிருக்கலாம்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஜானியும் ரீடும் சேர்ந்து சில்வர் சர்ஃபர் கிட்ட பேசினதையும் அவளோட ஸ்பேஸ் டிரான்ஸ்மிஷனையும் வச்சு அவளோட தாய்மொழியையும் எந்த பிளானட்லேருந்து வந்திருக்கான்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் கேலக்டஸ் இவங்க கிட்ட வர பார்க்குறான். இன்னொரு பக்கம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்க்கு எதிராக மக்கள் ஃப்ராங்க்லினை எர்த்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லி போராட ஆரம்பிக்கிறாங்க. சிவ் ஃப்ராங்க்லினை ப்ரொட்டஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு போய் நாங்கள் எங்கள் குழந்தைய தியாகம் செய்ய மாட்டோம், அதே மாதிரி மனிதர்களின் மற்ற பகுதியையும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறா. டெலிபோர்ட்டேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி என்டையர் பிளானட்டையும் கேலக்டஸால் நெருங்க முடியாத மற்றொரு சோலார் சிஸ்டத்துக்கு டெலிபோர்ட் பண்ண முடிவு செய்கிறான். ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் மூலமாக சிவ் உலக நாடுகளை பிரிட்ஜ் கட்டவும் அதுக்கு தேவையான எனர்ஜியை சேமிக்கவும் ஏற்பாடு செய்கிறா. இப்போது பிரிட்ஜை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. உடனே சில்வர் சர்ஃபர் திரும்ப வந்து எல்லா டெலிபோர்ட்டேஷன் பிரிட்ஜையும் அழிக்க ஆரம்பிக்கிறா. ஜானி டைம் ஸ்கொயரில் இருக்கிற கடைசி பிரிட்ஜை அழிக்க விடாமல் தடுத்துட்டு சில்வர் சர்ஃபர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உன்னோட பேர் ஷலபல். உன்னோட உலகமான ஜென் லாவை காப்பாற்றுறதுக்காக கேலக்டஸோட தூதராக மாறிட்ட. இப்போ ஷலபல் அழிக்க உதவிய பிளானட்ஸ்லேருந்து வர டிரான்ஸ்மிஷனை கேட்டு வருந்த ஆரம்பிக்கிறா. ஆனால் ஜானிக்கு உதவ மறுத்துட்டு தப்பிச்சு ஓடிடுறா. இப்போது சில்வர் சர்ஃபர் எல்லா டெலிபோர்ட்டேஷன் பிரிட்ஜையும் அழிச்சிட்டதுனால எர்த்தை டெலிபோர்ட் பண்ண முடியாது.
ஸோ ஃப்ராங்க்லினை காட்டி கேலக்டஸை கடைசி பிரிட்ஜுக்கு வரவழைச்சு டெலிபோர்ட் செய்ய முடிவு செய்கிறாங்க. இப்போ கேலக்டஸையே டெலிபோர்ட் செய்ய முடிவு செய்கிறாங்க. சிவ் ஹார்வே எல்டர் கிட்ட பேசி நியூயார்க் சிட்டி மக்கள் எல்லாரையும் கேலக்டஸை டெலிபோர்ட் பண்ணுறதுக்காக அண்டர் கிரவுண்டுக்கு மாற்ற சொல்கிறான். கேலக்டஸை டெலிபோர்ட்டேஷன் பிரிட்ஜ் கிட்ட வரவழைக்கிறதுக்காக ஃப்ராங்க்லினை அந்த பிரிட்ஜ் கிட்ட வைக்கிறாங்க. கேலக்டஸ் ஃப்ராங்க்லின் இருக்கிறத உறுதி செஞ்சுட்டு டெலிபோர்ட்டேஷன் பிரிட்ஜ் கிட்ட வந்து ஃப்ராங்க்லினை கைப்பற்ற நினைக்கிறான். அதுக்குள்ள கேலக்டஸ் கண்ணில் ஜானி ஃபயர் பண்ணி அவனை திசை திருப்பிட்டு ஃப்ராங்க்லினை பேக்ஸ்டர் பில்டிங்குள்ள சேஃபாக எடுத்துகிட்டு போயிடுறான். கேலக்டஸ் மறுபடியும் கண் முழிக்கிறதுக்குள்ள ரீட் பேபி இருக்கிற இடத்துல பேபி இருக்கிற மாதிரியே அந்த பாக்ஸை கொண்டு வந்து வச்சிடுறான். அப்போ தான் கேலக்டஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரிட்ஜ் கிட்ட வருவான். ஸோ அவனை மறுபடியும் எர்த்துக்கு வர முடியாத மாதிரி டெலிபோர்ட் பண்ணிடலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேலக்டஸ் ஃப்ராங்க்லின் அந்த பாக்ஸ்குள்ளே இல்லை, பேக்ஸ்டர் பில்டிங்கில் தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடுறான். இப்போ கேலக்டஸ் பேக்ஸ்டர் பில்டிங் நோக்கி போகிறான். அவனை போக விடாமல் தடுக்கிறதுக்காக ஜானி கேலக்டஸ் உடம்புல நெருப்பை பற்ற வைக்கிறான். பென் ஒரு கிரேனையே தூக்கி கேலக்டஸ் மேலே அடிக்கிறான். ஆனால் கேலக்டஸ் பென்னை தூக்கி எரிஞ்சிடுறான். எரிஞ்ச வேகத்தில் பென் ஸ்பேஸுக்கே போயிடுறான். ஜானி பென்னை பிடிச்சி காப்பாற்றிடுறான். அடுத்தது சிவ் காரை எடுத்துகிட்டு போய் ஃப்ராங்க்லினை காப்பாற்ற போகிறான். ஆனால் கேலக்டஸ் அவளை காரோட பில்டிங்கில் தள்ளிடுறான். நெக்ஸ்ட் ரீட் கேலக்டஸ் மேலே ஏறி அவனோட சண்டை போடுறான். ஆனால் கேலக்டஸ் ரீடை ரப்பர் பேண்டை இழுக்கிற மாதிரி இழுத்து பிச்சு போட பார்க்குறான். அதுக்குள்ளே பென்னும் ஜானியும் அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி கேலக்டஸ் கிட்டேருந்து ரீடை காப்பாற்றிடுறாங்க. கேலக்டஸ் பேக்ஸ்டர் பில்டிங்லேருந்து ஃப்ராங்க்லினை தூக்கிடுறான். இப்போது சிவ் என் பையனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபுல் இன்விசிபிள் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி கேலக்டஸை டெலிபோர்ட்டேஷன் பிரிட்ஜ் கிட்ட தள்ளுறான். ஜானி டெலிபோர்ட்டேஷன் பிரிட்ஜ் கிட்ட ரெடியாக நிற்கிறான். இன்னும் 36 செகண்ட்ஸில் போர்ட்டல் க்ளோஸ் ஆகிடும். ரீட் கேலக்டஸ் கையில் இருக்கிற ஃப்ராங்க்லினை பறந்து போய் எடுத்து காப்பாற்றிடுறான். சிவ் உடனே அவளோட சக்தி எல்லாத்தையும் கொடுத்து கேலக்டஸை அந்த போர்ட்டலுக்குள்ளே தள்ளிட்டு கீழே விழுந்து இறந்துடுறான். கடைசி 10 செகண்டில் போர்ட்டல் மூட போகிற நேரத்தில் கேலக்டஸ் அந்த போர்ட்டல்லேருந்து வெளியில் வர பார்க்குறான். அதுக்குள்ளே ஜானி அவனை போர்ட்டலுக்குள்ளே தள்ளுறதுக்காக பறந்து போகிறான். சில்வர் சர்ஃபர் ஜானியை தடுத்து நிறுத்துறான். ஜானி போர்ட்டலுக்குள்ளே போகிறதுலேருந்து காப்பாற்றிட்டு கேலக்டஸை போர்ட்டலுக்குள்ளே தள்ளிட்டு அவளும் சேர்ந்து உள்ளே போயிடுறான். ரீட் சிவை காப்பாற்றுறதுக்காக சிபிஆர் பண்ணுறான். ஆனால் சிவை காப்பாற்ற முடியல. ஃப்ராங்க்லின் சிவ் கிட்ட போகணும்னு அழுகுறான். சிவை ஃப்ராங்க்லின் தொட்ட உடனே சிவுக்கு உயிர் வந்துடுது. 4 பேரும் சேர்ந்து எர்த்தையும் ஃப்ராங்க்லினையும் காப்பாற்றிடுறாங்க கேலக்டஸ் கிட்டே இருந்து. இப்போது 50th இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. வேர்ல்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து 50th இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. கடைசியாக படம் முடியறதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சிவ் ஃப்ராங்க்லினுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத காட்டுறாங்க. வேறு புக் எடுக்கிறதுக்காக சிவ் ரூம்குள்ளே போகிறா. திரும்பி வந்து பார்க்குறப்போ ஃப்ராங்க்லின் கிட்ட ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்ட ஒருத்தன் மெட்டல் மாஸ்க் கையில் வச்சுக்கிட்டு ஃப்ராங்க்லின் கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட ஃபேண்டாஸ்டிக் 4 படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.